பொரியலுக்கு தேவையான பொருட்கள் வாழைக்காய் வந்து பொடியாக சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கணும். அரியும் போதே அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி ஊற வச்சிடணும். என்ன காரணம்னா கலர் மாறாத வெள்ளையாகவே இருக்கும் வாழைக்காய். அதே சமயம் சமையல் பண்ணுறதுக்கும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனாலும் வந்து வெள்ளையாகவே இருக்குது. அதுக்காக இதை பண்ணணும். அடுத்து அந்த வாழைக்காய்க்கு தேவையான பொருட்கள் வந்து எண்ணெய், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் தூள், பச்சை மிளகா ஒரு 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை 1 ஸ்பூன் அளவுக்கு, வெங்காயம் 2, கருவேப்பிலை ஒரு 10, கொத்தமல்லி கொஞ்சம், தேங்காய் அதாவது 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், சால்ட்டு 1½ ஸ்பூன். இது வந்து காரா பூந்தி. இதுதான் இப்போ நான் செய்கிறவுடைய ஸ்பெஷல். அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு கட்டாயம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அடுத்து பாட்டி ஏன் இதை போட்டாங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போடணும். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டு ரெண்டும் ஒரு பொன்னிறமாக வரும்போது வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்ததும் கொஞ்சம் வதக்கணும். கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்க்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம் வரும்போது வதக்கிட்டு அதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுடணும் அப்பவே. ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்ப பாருங்க, டக்குன்னு வெங்காயம் சுருண்டு வந்துடுச்சு. இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா குறுக்க அறியாத அப்படி அப்படியே போடணும். ஏன்னா பசங்க சாப்பிடும் போது வாயில் உடனே எடுத்து போட்டுற மாதிரி இருக்கணும். பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு நல்லா ரெண்டும் மொத்தம் மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்கணும். வதக்கின பிறகு வாழைக்காய், அதாவது வாழைக்காய் வந்து தயிர் கொஞ்சம் உப்பு போட்டு அரிஞ்சு வச்சிருப்போம். அது வந்து இப்ப போடும்போது பாருங்க, உங்களுக்கு அந்த கலர் மாறாத வெள்ளையாவே இருக்கும். நம்ம வெறும் தண்ணியில வாழைக்காய் அரிஞ்சு போட்டோம்னா அந்த கரை வந்து கருப்பா தெரியும், காயும் வந்து கலர் மாறிடும். இப்ப பாருங்க, இந்த ஒயிட்டாவே இருக்கும். மஞ்சள் போடணும். போட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கலக்கணும். எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான தண்ணி வந்து ரொம்ப ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தினா போதும். தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் எல்லாத்தையும் இன்னொரு தடவை எல்லாம் ஒண்ணு சேர கலக்கி விடணும். எல்லாம் கலந்த பிறகு ஒரு சின்ன தட்டு போட்டு மூடிடணும். சிம்ல வச்சிட்டோம்னா காய் நல்லா வேகும். ஒரு 5 நிமிஷம் போதும் டைம். வெந்த பிறகு கொஞ்சம் பொறுமையா நம்ம டைம் மறுபடியும் பாருங்க, இப்ப அடியில ஒட்டுற அளவுக்கு வெந்துட்டு இருக்கு. இதுவே கரெக்டான பாகம். காய் வெந்துடுச்சான்னு தொட்டு பாருங்க. வெந்துட்டு இருக்கோம், வெந்துடுச்சு. அப்புறம் இப்போ நான் இந்த பொரியல் பண்றதுக்கு முக்கியமான காரணமே காரா பூந்தி. இந்த பொரியலோட காரா பூந்தி, துருவிய தேங்காய் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா ஒரு வித்தியாசமான வாழைக்காய் பொரியல். டேஸ்டும் வந்து உங்களுக்கு கூடுதலா தெரியும். அதுலயே கொத்தமல்லி போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டோம்னா வாழைக்காய் பொரியல் பொடி மாஸ் ரெடி. காரா பூந்தி வந்து ரொம்ப ஊறாது. சாப்பிடும் போது உங்களுக்கு வாயில வரும். குழந்தைங்க வந்து ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமான ஒரு பொரியல் மாதிரி தெரியும். இதை நீங்க வந்து உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அது மாதிரி காய்களை, கேரட், அது மாதிரி பொரியல் பண்ணா கூட இது மாதிரி காரா பூந்தி மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. நல்லா இருக்கும். டேஸ்டும் சுவையா இருக்கும். வாழைக்காய் பொரியல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.